ஐயோ, இது ஒரிஜினல் வீடியோவா? தயவு செய்து பாருங்க. எனக்கு ஒரு நிமிஷம். இல்ல நான் எனக்கு தான் கேட்குறேன். எனக்கு இல்லை, நான் வேற யாருக்கும் கேட்கல. எனக்கு ஒரு கிஸ் பண்ணுங்களா பார்ப்போம். இல்ல ஐயோ, இது ஏஐ ஜெனரேட்டட் வீடியோவா? தயவு செய்து பாருங்க. I have a question for you. Which one is the real me? Is it me or is it me? Here's how I made her. You want to take it away? Let's do it. Hi, I'm AI Cole and இந்த ரெண்டு சம்பவத்தை பற்றியும் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே என்ன நடந்ததுன்றது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக விளக்குறேன். ஒரு 20 நிமிஷம் எனக்காக டைமை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஸ்ருதி நாராயணை பற்றி ஃபுல் பயோடேட்டா ஸ்டோரி இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெடெக்ஸ் மீடியா. சமீப காலமாக ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. 14 மினிட்ஸ் அந்த வீடியோ பார்க்கப்படுது. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் ஷேர் செய்யப்படுது. இந்த அளவுக்கு பிரபலமான ஒரு நடிகை, இவங்களோட வீடியோ இவ்வளோ ஆபாசமாக வெளியே வந்திருக்கா, இவ்வளோலாம் சீப்பாக, இவ்வளோலாம் கேவலமாக நடந்துக்குவாங்களா சினிமா துறையில் அப்படின்றத ஒரு கோணத்தில் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லை, அந்த வீடியோ ஒரிஜினலாக இல்லை ஏஐ ஜென்ரேட் பண்ண வீடியோவா அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ சார்ந்து நிறைய பொதுமக்கள் லாயர்லேருந்து பொதுமக்கள் வரைக்கும் நிறைய ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்த நபர், அந்த வீடியோ எடுக்கப்பட்ட நபர் எப்படி ஷேர் பண்ணார், அவன் ஒரு டிஜிட்டல் ரேபிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. அதே மாதிரி இவங்க ஸ்ருதி அவங்களோட இன்ஸ்டாகிராமை ப்ரைவேட்டில் போட்டாங்க. மறுபடியும் ப்ரைவேட்லேருந்து ரிமூவ் பண்ணி அந்த வீடியோவுக்கு ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருந்தாங்க, ஏஐ ஜென்ரேட் வீடியோ போட்டு. அது மட்டும் இல்லை, லேட்டஸ்ட்டாக ஒரு ஷேரி ஷூட்டு கூட பண்ணியிருக்கிறாங்க. அந்த வீடியோவும் அதில் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்த வீடியோ வைரல் ஆனாலும் இவங்க காமாக, கூலாக, ஹாப்பியாக ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது உண்மையிலேயே ஒரிஜினல் வீடியோவா இல்லை ஃபேக்கான வீடியோவா, இல்லை ஏதாவது கான்ட்ரவர்சிக்காக இந்த வீடியோ எடுக்கப்பட்டதா, இல்லை ஸ்ருதியோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக இந்த வீடியோவை வைரல் ஆக்கப்பட்டதா அப்படின்றத தான் இன்றைக்கி முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை ஷேர் பண்ணால் என்னெல்லாம் தண்டனை கிடைக்கும் பொதுமக்கள் அப்படின்றதையும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் அதிகமாக எடுத்துக்க விரும்பலை, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஸ்ருதி நாராயண். இவங்க பிரபல சீரியல் நடிகை, நிறைய படங்களும் நடிச்சிருக்கிறாங்க. கார்த்திகை தீபம் 2022, மாரி 2022, 2024 ஹனி பனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் படத்துலையும் நடிச்சிருக்கிறாங்க. அதில் சமந்தா மெயின் ரோல் பண்ணியிருப்பாங்க, அதுலேயும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே பார்த்துட்ருக்கிற விஜய் டிவியில் சிறுகடிக்கும் ஆசை அந்த சீரியலில் நல்ல பிரபலமாக வைரல் ஆகிட்டு வந்துட்டுருக்கிற ஸ்ருதிக்கு இந்த நிலைமையா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எஸ், அஃப்கோர்ஸ் உண்மையிலே இந்த நிலைமை தான். ஆக்சுவலி இவங்களோட பயோடேட்டாவை நம்ம பார்த்துக்கலாம். ஸ்ருதி பிறந்தது சென்னை, 10th ஜூன் 2001 சென்னையில் பிறக்கிறாங்க. ஸ்ருதி 24 வயசு இன்னைக்கு தேதியில். ஸ்கூல் எங்கே முடிச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜெம்ஸ் எஜுகேஷன், துபாய், காமர்ஸ் வித் ஹோம் சயின்ஸ் முடிச்சிருக்கிறாங்க. துபாயில் தான் படித்து முடித்தாங்க ஸ்கூலெல்லாம். ஸ்ரீ சங்கர் லால் சுந்தர்பாய் சாசுன் ஜெயின் உமன் காலேஜ், இங்கே காலேஜை முடிச்சிருக்கிறாங்க. பிஎஸ் விஷுவல் கம்யூனிகேஷன் 2019 2022 வரைக்கும் இவங்களோட பிஎஸ் விஷுவல் கம்யூனிகேஷனை முடிச்சிருக்கிறாங்க. அப்பா பேர் நாராயண கிருஷ்ணன், அம்மா பேர் சாருமதி. அவங்க ஒரு புட்டிக்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸ்ருதிக்கு ஒரு பிரதர் இருக்கிறாங்க, எங்கர் பிரதர். இவங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் சிவகார்த்திகேயன். கிரிக்கெட்டில் அவங்களுக்கு பிடிச்சது சென்னை சூப்பர் கிங். ஹாபி டிரைவிங், புல்லட்டில் ரொம்ப லாங் டிரைவ் பண்ணுறதுக்கு அவங்க விருப்பப்படுவாங்க. ஸ்ருதி குழந்தையில் ரொம்ப சுட்டித்தனமாக இருப்பாங்களாம். சுட்டித்தனம்லாம் ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. குட்டியாக இருக்கும்போது அவங்க ஃபோட்டோஸை பார்க்கலாம் நீங்கள். இவங்க சீரியல் வரத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 4-5 சீரியலை இவங்களே ஓனாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சீரியல் பேரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பூச்சூடவா 2017 இந்த சீரியல் எடுக்கப்பட்டது. கட்டை ரோஜா 2019 எடுக்கப்பட்டது. திருமதி இட்லர் 2020 எடுக்கப்பட்டது. ஒரு ஊரில் 2 ராஜகுமாரி 2021 எடுக்கப்பட்டது.
மாறி 2002ல் எடுக்கப்பட்டது. இத்தனை சீரியல்லையும் ஸ்ருதி நாராயண் இந்த சீரியலுக்கெல்லாம் இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 21 ஸ்ருதி வந்து ஷோ ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 மாதமாக அந்த ப்ரோக்ராமில் சில ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கெல்லாம் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அது ஷோ ப்ரொடியூசராக கலைஞர் டிவியில் ஜாயின் ஆகி கலைஞர் டிவிலையும் வேலை பண்ணியிருக்கிறாங்க. சில ப்ரைவேட் கம்பெனியில் கிளைண்ட் சர்வீஸ் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சார்லின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் படத்துலையும் நடிச்சிருக்கிறாங்க. 2022ல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கூகுளில் கூட ஜாயின் பண்ணி வேலை பண்ணியிருக்கிறாங்க ஸ்ருதி. அப்புறம் இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற விஜய் டிவியில் ரொம்ப பிரபலமான மக்கள் ஹையஸ்டாக பார்க்கக்கூடிய தமிழ்நாட்டில் இந்த சிறகடிக்கும் ஆசை இந்த சீரியலில் தான் நல்ல ஒரு நல்ல ரோல் கேரக்டர் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. பொதுமக்களால் இவங்கள மிகவும் பிரம்மாண்டமாக பார்க்கப்பட்டது. அதனால தான் இந்த வீடியோ வைரல் ஆன பிறகு பொதுமக்கள் எல்லாம் ஷாக் ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யாவாக நடிச்சிருப்பாங்க. நல்ல ஒரு கேரக்டர் ரோல் இவங்களுக்கு கிடைக்கப்பட்டது. அப்படியே நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் வந்துட்டு இருந்தாங்க. சடனாக ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகுது. அது எப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லப்படுற அந்த வீடியோட டேட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 23, 2023ல் யாரோ ஒரு டைரக்டர்கிட்ட பேசினேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் இந்த வீடியோ வெளியே வந்தது எனக்கு தெரியாது, இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறாங்க. பட் இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட 14 மினிட்ஸ் இந்த வீடியோ வந்து பேசப்பட்டுருக்கு. இந்த வீடியோவில் முழுக்க உங்களுக்கு நான் வாய்ப்பு தரேன், உங்களுக்கு நிறைய சான்ஸ் தரேன், நீங்கள் என்னோட பெரிய ப்ராஜெக்டில் வந்து நீங்கள் நடிக்க போகிறீங்க, இப்போ எனக்கு வந்து நீங்கள் முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு சீன் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் வாயில் சில தவறான விஷயங்கள் அது என்னால் சொல்ல முடியல, அது மட்டும் இல்லை உங்களோட ஃபுல் பாடியை வந்து எனக்கு காமிங்க, உங்கள் ஸ்ட்ரெச்சர் எப்படி இருக்குது நான் பார்க்கணும் அப்படின்னு ட்ரெஸ்ஸே இல்லாமல் சில என்ன சொல்கிறது, ஐ எம் சாரி என்னால் சொல்ல முடியல, பட் அந்த வீடியோவை வந்து எடுக்கப்படுது. இந்த வீடியோ எடுத்த நபர் என்ன பண்ணுறாருன்னா, இது பழைய வீடியோவா இல்லை புது வீடியோவா அப்படின்றது இன்னும் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இன்னும் இது கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இது இன்னும் அரசாங்க ரீதியாக வந்து சில விஷயங்கள் வெளியே வர வரைக்கும் நம்ம பேச முடியாது. பட் இந்த வீடியோவை முழுக்க ஸ்ருதி நாராயண் தான் இந்த வீடியோவில் இருக்கிறது வந்து அதை உறுதியாக சொல்ல முடியும். இது வந்து ஃபேக்கு கிடையாது, ஏஐ ஜென்ரேட் பண்ண வீடியோவும் கிடையாது. இவங்க லைவாக அந்த வீடியோவில் இருக்கிறாங்க. ஏஐயோட ஏஐ ஜென்ரேட் பண்ண வீடியோவை வந்து ரீஃபார்மேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஒரிஜினலாக இல்லை டூப்ளிகேட்டான்றது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி அரசாங்கமும் கண்டிப்பாக அது ஒரிஜினலாக ஃபேக்கா அப்படின்றத அவங்களும் நிரூபிக்குவாங்க. ஸோ இது ஃபேக்கான வீடியோவா இல்லை ஃபேக்கான வீடியோ இல்லையா அப்படின்னு ஒரு கட்டத்தில் இவங்க சொல்கிறது உண்மையாகவே இருந்தாலும் இது ஏஐ ஜென்ரேட்டட் பண்ண வீடியோ அப்படின்னு அவங்களே தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோவில் எது ஒரிஜினல் எது ஃபேக் அப்படின்னு நீங்களே கண்டுபிடிச்சிக்கிங்க அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது சொல்லாமல் அவங்க சொல்லியிருப்பாங்க தன்னோட கருத்தை. பட் நான் என்னோட கேள்வி என்னென்னா, இவங்க கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஷார்ட் ஃபிலிம் வந்து 4-5 சீரியல்ஸை வந்து இவங்களே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி இவங்க நல்லா வெல் செட்டில்டு ஃபேமிலி தான் மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்களோட பயோடேட்டா கோத்ரூ பண்ணவே தெரியுது. தே ஆர் வெரி வெல் செட்டில்டு. ஏன்னா தன்னோட ஸ்கூல் படிப்பை துபாயில் முடிச்சிருக்கிறாங்க, காலேஜ் வந்து சென்னையில் முடிச்சிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலி தான். இவங்க எதுக்கு இந்த வீடியோவில் வாய்ப்புக்காக அவங்க அந்த வீடியோவில் வந்து நியூடாக இருக்கணுமா இல்லை அவங்க சொல்கிறதெல்லாம் செய்யணுமா அப்படின்றது வந்து இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி. பொதுமக்களுக்காகட்டும் எனக்கே இந்த கேள்வி இருக்குது. பட் இன்னொரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் பெரிய ஜாம்பவான்லேருந்து பெரிய பிரபல நடிகைகள் எல்லாருமே சில பேர் நீங்கள் பைல்வான் ரங்கநாதன் வீடியோ பார்த்தீங்கன்னா அவரே தெளிவாக சொல்லியிருப்பார். நிறைய சீனியர் ஆக்டருங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கமிட் ஆகுங்க, விருப்பம் இல்லைன்னா கமிட் ஆகாதீங்க, சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த நடிகை ஸ்ருதி நாராயணன் எப்படி இதுக்கு அவங்க சம்பந்தம் எப்படி இதை ஏற்றுக்கிட்டு அந்த வீடியோவில் ட்ரெஸ்ஸே இல்லாமல் வந்தாங்க அப்படின்றது தான் இங்கே ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இவங்க ட்ரெஸ் அவுத்த காமிச்சு இவங்க கமிட்மெண்ட் ஆகி தான் சீரியலில் நடிக்கணும் இல்லை படத்தில் நடிக்கணுன்றது அவசியம் இல்லை. ஆல்ரெடி ஷீ இஸ் குட் ஆர்டிஸ்ட், நல்ல கேரக்டர் ரோல் பண்ணக்கூடிய ஒரு நபர். ஸோ இவங்க இந்த மாதிரி நிறைய சீரியல்லாம் பார்த்துருக்குறாங்க, அதை பார்த்தே நிறைய டைரக்டருங்க வந்து கண்டிப்பாக வாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ அதில் எந்த ஒரு மாற்றங்களும் கிடையாது. பட் இந்த வீடியோ வெளியே வந்ததுக்கு காரணம் என்னன்றது தான் இன்னும் எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ரெண்டாவது, இந்த வீடியோ வெளிவிட்டவர் யார்?
இப்போ டைரெக்டாக ஒரு பொண்ணை ரேப் பண்ணால் கூட அது வந்து என்ன சொல்கிறது, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை ஒரு பொண்ணை ரேப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல டிஜிட்டல் முறையில் ஒரு பொண்ணை வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாருன்றது தான் இந்த இடத்துல உறுதியாக சொல்ல முடியும். ஒரு தன்மானத்தை விட்டு ஒரு நடிகையாக வெளியே வந்து நீங்கள் பிரபலமாகி நடிக்க போகிறீங்கன்னா அது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது எனக்கு தெரியல. தன்னோட என்ன சொல்கிறது, பாடியை காமிச்சு தன்னோட கமிட்மெண்ட்டை ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சினிமாவில் வந்து பிரபலமாகணுமா அப்படின்னு நிறைய பேர் பொதுமக்கள் கேள்வி எழுப்புறாங்க. நிறைய லாயருங்க வீடியோ போட்டிருக்கிறாங்க, நிறைய பொதுமக்கள் வீடியோ போட்டிருக்கிறாங்க. ஹாய் மக்களே, ஒரு பிரபல சீரியஸ் ஆக்டரோட நியூட் வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ பிரபலமாக போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்த சீரியல் ஆக்டர்ஸ் பற்றி ஒரு வாய்ப்புக்காக இப்படி இல்லாமல் நீ வந்து நியூடாக நின்றுட்டு அவங்க சொல்றதெல்லாம் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பொண்ணா, இந்த மாதிரி வந்து வாய்ப்பு தேடி வர்றதுக்கு செத்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த பெண்ணை அவ்வளோ தரைகுறவாக பேசிட்டு இருக்காங்க. பட் அந்த பெண் தரப்பு என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இதனோட முகமே கிடையாது, இதை மார்ஃபிங் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் மக்கள் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு வர்றது எல்லாருமே மற்றவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஷேர் பண்ணுறதுமே அது ஒரு இலீகலுங்க, அது ஒரு அஃபென்ஸும் கூட. அதுக்காகவே உங்களுக்கு பனிஷ்மெண்ட்ஸ் கிடைக்கும், ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி ஒரு பெண்ணை இந்த மாதிரி ஒரு ப்ரைவசியாக நம்பி உங்களுக்கு அனுப்புகிற ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது பனிஷ்மெண்ட் தாங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 66E படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்ப்ரெஸ்மெண்ட் கிடைக்க கூட ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த செயலாம் பண்ணுறவங்க உண்மையாகவே சட்டப்படி மாற்றுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு 3 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும், ஏன் அதுக்கும் மேலே கூட அவங்களுக்கு சிறு தண்டனை கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. நார்மலி இந்த மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்னா எல்லாரும் பெண்கள் தான் தப்பாக பேசிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த பெண்ணை அந்த வீடியோ காலில் ஒரு நபர் தூண்டுறாருல, அந்த நபரை பற்றியும் நீங்கள் பேசணுங்க. அந்த நபரை பற்றி மட்டும் ஏன் யாரும் பேச மாட்டீங்கன்றதான் எனக்கு தெரியல. ஸோ இது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறத பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்டை சொல்லுங்கள். இது செஞ்சுக்க என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. அவங்க கண்ணில் வந்து ஒரு ஏக்கம் இருக்குது, ஒரு தாபம் இருக்குது. அவங்க வந்து நாமளும் ஒரு நடிகையே ஆயிட மாட்டோமா அப்படின்னு அந்த நியூட் வீடியோவில் அவங்க கண்ணில் ஒரு ஏக்கம் தெரியுது அப்படின்றாங்க. பட் உண்மையிலே சொல்கிறேன் பிரதர், அவங்க வந்து நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கிடையாது. தே ஆர் வெல் செட்டில்டு ஃபேமிலி. ஸோ இது வந்து இந்த வீடியோ முழுக்க முழுக்க தன்னோட ஆசைக்காகவும் தன்னோட உணர்வுக்காகவும் தன்னோட உணர்ச்சிக்காகவும் இந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ பேக்ரவுண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏசி, அந்த ஸ்க்ரீன், அந்த வால் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஏஐல ஜென்ரேட் பண்ண வீடியோ கிடையாது. க்ளீனாக அப்சர்வ் பண்ணலாம். நீங்கள் லிப்ஸிங்க் அப்சர்வ் பண்ணலாம், ஹைபால்ஸை நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம், ஹேரை வந்து அப்சர்வ் பண்ணலாம், ஸ்கின்னை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம், வாய்ஸ் டோனை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம், பாடி லாங்குவேஜை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். இதுலேயே நீங்கள் இது ஏஐ இமேஜா இல்லை ஏஏஜி இமேஜால் ஜென்ரேட் பண்ண வீடியோவா இல்லை ரியல் வீடியோவா இல்லை இது வந்து இது ஃபேஸ் மார்ஃபிங் எதனா பண்ணியிருக்கிறாங்களான்றதை வந்து நம்ம ரியலாகவே கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லை, நிறைய கூகுள் டூலெல்லாம் இருக்குது, ப்ரைவேட் அப்ளிகேஷன்லாம் இருக்குது. அது மூலியமாகவே இந்த வீடியோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது ஒரிஜினலாக இல்லை ஃபேக் வீடியோவான்றதையும் கண்டுபிடிக்கக்கூடிய டெக்னாலஜி இன்றைக்கி வளர்ச்சி வந்திருக்கு. அதே மாதிரி இது சைபர் கிரைமில் இது கம்ப்ளைண்ட் எடுக்கப்பட்டாலோ இல்லை இவங்களே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் உடனே இந்த வீடியோவுக்கு உண்டான ஒரிஜினல் ஃபுட்டேஜா இல்லை ஃபேக்கான ஃபுட்டேஜான அவங்களே கண்டுபிடிச்சிடுவாங்க. இன்னும் இது வரைக்கும் ஸ்ருதி போய் ஏன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்றது ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அந்த நபர் யார், இன்னும் சோஷியல் மீடியாவில் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜிலே இன்னும் அந்த நபர் யார், அந்த வீடியோ லீக் பண்ண நபர் யாருன்றதை அவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த நபர் பேரை கூட இவங்க இன்னும் வெளியே விடலை. அது ஏன்றதும் எனக்கு தெரியல. தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இவங்க ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. அந்த மெசேஜில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு கருத்து போட்டிருந்தாங்க. இந்த வீடியோ பார்த்த பிறகு பொதுமக்கள் வைரல் ஆக்கின பிறகு இந்த வீடியோவை வந்து நீங்கள் வைரல் ஆக்குனது, இந்த வீடியோ வந்து பொதுமக்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணது எனக்கு ஒரு ஜோக்கிங்காக நான் பார்க்குறேன் இந்த தருணத்தை அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லை, நானா இல்லையா அப்படின்றத எனக்கும் என்னோட க்ளோஸ் சார்ந்த நபர்களுக்கும் இது உண்மையா பொய்யான்னு தெரியும். அடுத்தது, இந்த வீடியோவை வைரல் ஆக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ சார்ந்து உங்கள் அம்மாவோ இல்லை உங்கள் ஆயாவோ இல்லை அக்காவோ இல்லை தங்கச்சியோ இல்லை உங்களோட மனைவியோட பாடியில் என்ன இருக்கோ அதுதான் என்கிட்ட இருக்குது, என்னோட பாடியை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கிங்க அப்படின்னு அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் சொல்லப்படுது. இது எந்த வகையில் பொதுமக்கள் ஏற்றுக்க முடியும்? இந்த வீடியோ வைரல் ஆக்குறாங்க. இந்த வீடியோ வைரல் ஆக்குனதுக்கு காரணம் என்ன? உங்கள் வீடியோ வெளியே வந்ததுனால தான் பொதுமக்கள் வந்து ஷேர் பண்ணுறாங்க. இது மற்றவங்களுக்கு அனுப்பிச்சு இது உண்மையாக பொய்யான்னு விசாரிக்கிறது கூட இருக்கலாம். இந்த ஒரு தருணத்தை நீங்கள் எப்படி ஆடியன்ஸாக இருக்கக்கூடிய பொதுமக்களை வந்து உங்கள் அம்மாவை இந்த மாதிரி பாருங்கள், உங்கள் அக்காவை இந்த மாதிரி பாருங்கள், தங்கச்சி இந்த மாதிரி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றத நம்ம பார்க்கப்படக்கூடிய ஒன்று. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ சார்ந்து யாராவது நீங்கள்
லீக் பண்ணாலோ, இந்த வீடியோ யாருக்காவது ஷேர் பண்ணாலோ, இல்லை இந்த வீடியோவை யாருக்காவது நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி இந்த வீடியோ பாருன்னு நீங்கள் என்ஜாய் பண்ணாலோ, இதுக்கு சட்ட ரீதியான தண்டனை இருக்கு. இதுக்கு சட்ட ரீதியா என்னெல்லாம் தண்டனை இருக்கு அப்படின்னு தன்னோட பேஜில் ஒரு லாயர் மாதிரி இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே தான் ஒரு கன்ஃபியூஷன். ஒரு பக்கம் ஆடியன்ஸை திட்டுறாங்க, இன்னொரு பக்கம் சட்ட ரீதியான விஷயங்களை இவங்களே அவங்க பேஜில் போடுறாங்க. இன்னொரு பக்கம் இது ஏஐ ஜென்ரேட் பண்ணப்பட்ட வீடியோ, இது என்னோட ஒரிஜினல் வீடியோ இல்லைன்னு அவங்களே சொல்கிறாங்க. இன்னைக்கு ஓகே, ஃபர்ஸ்ட் இதை பார்த்துருங்க. அந்த ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றதையும் நம்ம பார்க்கலாம். ஹாய் மக்களே, ஒரு பிரபல சீரியஸ் ஆக்டரோட நியூட் வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ பிரபலமாக போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்த சீரியல் ஆக்டர்ஸ் பற்றி ஒரு வாய்ப்புக்காக இப்படி இல்லாமல் நீ வந்து நியூடாக நின்றுட்டு அவங்க சொல்றதெல்லாம் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பொண்ணா, இந்த மாதிரி வந்து வாய்ப்பு தேடி வர்றதுக்கு செத்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த பெண்ணை அவ்வளோ தரைகுறவாக பேசிட்டு இருக்காங்க. பட் அந்த பெண் தரப்பு என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இதனோட முகமே கிடையாது, இதை மாஃபிங் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் மக்கள் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அந்த வீடியோ உங்களுக்கு வர்றது எல்லாருமே மற்றவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஷேர் பண்ணுறதுமே அது ஒரு இல்லீகலுங்க, அது ஒரு அஃபென்ஸும் கூட. அதுக்காகவே உங்களுக்கு பனிஷ்மெண்ட்ஸ் கிடைக்கும், ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி ஒரு பெண்ணை இந்த மாதிரி ஒரு ப்ரைவசியாக நம்பி உங்களுக்கு அனுப்புகிற ஒரு விஷயத்த நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது பனிஷ்மெண்ட் தாங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 66E படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்ப்ரெஸ்மெண்ட் கிடைக்க கூட ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த மாதிரி சட்டத்திட்டங்களை வந்து அவங்களே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில். இது எதுக்குன்னு எனக்கு தெரியல. இப்போது நான் உங்களுக்கு அப்பயே சொன்ன மாதிரி, இது புதுசாக நடந்திருந்தா ஒரு பெண்ணுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தால், அவங்க ஒரு நல்ல ஃபேமிலி, அவங்க ஃபேமிலி பார்த்தா தெரியுது, நாராயணகிருஷ்ணனும் நல்ல ஃபேமிலி, அவங்க மனைவியும் ஒரு நல்ல ஃபேமிலி மாதிரி தெரியுது. பட் இந்த ஃபேமிலியிலேருந்து வந்த இந்த பெண், இவங்க இந்த மாதிரி ஒரு ஆபாசமான வீடியோ வைரல் ஆகிருக்கிற இந்த தருணத்தில் அப்பா அம்மாவுக்கு எந்த ஒரு களங்கமும் வந்துடக்கூடாது, தன்னோட குடும்பத்துக்கு எந்த ஒரு களங்கமும் வந்துடக்கூடாது, நம்ம நடிக்கிற சீரியலுக்கும் எந்த ஒரு களங்கமும் வந்திருக்கக்கூடாதுன்னு இன்னைக்கு கண்டிப்பாக வேறு யாராவது இருந்திருந்தா தவறான முடிவு எடுத்திருப்பாங்க. பட் இந்த இடத்துல எந்த ஒரு தவறான முடிவையும் எடுக்கலை. பட் இங்கே தான் முக்கியமான பாயிண்ட் பார்க்கணும். பொதுமக்கள் நிறைய பேர் வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் வீடியோ போடுறாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பண்ணாதான் சினிமாவில் சாதிக்க முடியும். அது ஏழப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, பிச்சைக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஆயா கேரக்டராக இருந்தாலும் சரி, நார்மல் கேரக்டராக இருந்தாலும் சரி, ஒரு துணை நடிகை கேரக்டராக இருந்தாலும் சரி, ஹீரோயின் கேரக்டராக இருந்தாலும் சரி, அம்மா கேரக்டராக இருந்தாலும் சரி, தங்கச்சி கேரக்டராக இருந்தாலும் சரி, நடிக்கக்கூடிய அனைத்து நடிகர்களும் சில பேர் இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கில் போனால் தான் அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் அந்த சீரியலில் வாய்ப்புகள் கொடுக்கப்படும். அடுத்தடுத்த எடுக்க போகிற சீரியல்லையும் வாய்ப்புகள் கிடைக்கப்படும். இதை வந்து ரைட்டான முறையில் யூஸ் பண்ணிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, தவறான வழியில் போக மாட்டாங்க. பாவம் ஸ்ருதியை சொல்லி எந்த ஒரு குறையும் கிடையாது. ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு குழந்தைய நம்ம வளர்க்குறோன்னா நல்ல விதமாக வளர்த்தா அந்த குழந்தை நல்லபடியாக வளரும். ஆனால் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா, சினிமா துறையில் சில பேர், சில டைரக்டர், சில ப்ரொடியூசர்ஸ், சில ஹீரோங்க, இந்த மாதிரி சில கேரக்டர் உள்ள மனிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் தான் நீங்கள் இந்த சினிமா துறையில் வாழ முடியும், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போனால் தான் இந்த சினிமா துறையில் நீங்கள் வாழ முடியும், கொஞ்சம் நாங்கள் கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் வேணுன்ற நேரத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கினா தான் அடுத்தடுத்த படத்துலேயும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும். சில சொறி நாய்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நம்பி நிறைய பெண்கள் வந்து ஏமாந்து போயிடுறாங்க, நிறைய பெண்கள் வந்து தன்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிறாங்க. அந்த ஒரு கோணத்தில் தான் நடிகை ஸ்ருதி நாராயணன் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் யாரோ ஒரு பெரிய ஆள் தான் பேசியிருக்கிறாங்கன்னு தெரியுது. பட் இவங்க வாய்ப்பு தருவாங்க, இவங்க படத்தில் நடிச்சுட்டா இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக நம்ம பிரபலம் ஆகிடுவோன்னு அந்த இடத்துல போய் இவங்க ஏமாந்து போயிருக்கிறாங்க. பட் ஏமாந்து போனதை இவங்க ஒத்துக்கணும். எஸ், ஐ அக்ரி, ஐ டிட் திஸ் மிஸ்டேக், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், வாய்ப்புக்காக தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு ஒரு வீடியோ போட்டு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த நபரை வந்து ஆக்ஷன் எடுத்து அவரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கலாம். பட் இவங்க அதை பண்ணலை. இதை நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல. அதுதான் பொதுமக்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. இவங்க இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் செக்ஷன் எல்லாம் எதுக்கு போடணும், இது ஏஐ ஜென்ரேட்டட் பண்ண வீடியோ அப்படின்னு எங்கே இருக்கிறீங்க? அந்த காலத்தில் சொல்லிட்டாங்க இந்த வீடியோ வந்து ஒரிஜினல் இல்லை, என்னை மாஃபிங் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி வந்து இன்னைக்கு எல்லாத்தையும் ஒழிச்சிருக்கு. எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? தயவு செய்து இந்த பழைய ட்ரெண்டிங்கே இது ஏன் நான் இல்லை, இது வந்து மாஃபிங் பண்ணிட்டாங்க, இது கம்ப்யூட்டரில் என்ன மாதிரியே வேற ஒருத்தரை உட்கார வச்சு இந்த மாதிரி ஒரு என்னோட வாழ்க்கையை வந்து கெடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கண்டிப்பாக அது கிடையாது. நீங்கள் சீரியல் ஆகட்டும், சீரியலில் தான் நீங்கள் பிரபலமாக வந்துட்டு இருக்கிறீங்க,
சின்ன சின்ன திரையில் நல்ல ஒரு வளம் வந்துட்டு இருக்கிறீங்க. 1-2 வெப் சீரிஸில் படம் பண்ணியிருக்கிறீங்க. நீங்களே ப்ரொடியூஸும் பண்ணியிருக்கிறீங்க. கலைஞர் டிவிலையும் வேலை பண்ணியிருக்கிறீங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. இந்த அளவுக்கு டெக்னாலஜி மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. பட் சினிமா துறையில் ஒரு பெரிய ஹீரோயினாக நீங்கள் வளர்ந்து வரலை. ஸோ அப்படியே உங்கள் வாழ்க்கை வரலாறு இல்லை உங்கள் லைஃப்பை வந்து காலி பண்ணோம் இல்லை உங்கள் பேரை வந்து டேமேஜ் பண்ணோம் அப்படின்னா உங்கள் கூட நடிக்கக்கூடிய துணை நடிகைகள் மெயினான நடிகைகள்லாம் அந்த சிறுகடிக்கோ எப்படி இன்னைக்கு பொதுமக்கள் உண்மையிலே சொல்கிறேன் அவங்களை இன்னும் நீங்கள் முட்டாளாக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இல்லை இன்னொரு நபர் வீடியோ பாருங்கள், இவரும் அதை தான் சொல்கிறாரு. ரொம்ப மன உடைஞ்சு போய் பேசுறாரு. கண்ணில் ஏக்கம் இருக்கு, கண்ணில் தாபம் இருக்கு, கண்ணில் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்க எல்லாருமே உங்க இஷ்டத்துக்கு வந்த மாதிரி பேசுறீங்க. பட் ஸ்டார்டிங்ல இருந்து என் வீடியோ பாருங்க, அதுல அவங்களோட பயோடேட்டா ஹிஸ்டரியை பார்த்தா இவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி கிடையாது, ஒரு வாய்ப்புக்காக ஏங்குற ஃபேமிலி கிடையாது. இவங்க ஆல்ரெடி வெல் செட்டில்டு ஃபேமிலி. ஸோ இவங்க எதுக்கு இந்த மாதிரி அற நிர்வாணமாக போய் நின்று இவங்க வாய்ப்பு கேட்கணுன்றது அவசியமும் கிடையாது. ஸோ நிறைய பேர் பொதுமக்கள் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி அவங்களோட பயோடேட்டா ஹிஸ்ட்ரியை வந்து கோத்ரூ பண்ணுங்க, அவங்களோட ஃபேமிலியோட வெரிஃபிகேஷனை கோத்ரூ பண்ணுங்க, அவங்களோட ஃபேமிலியோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸை வந்து கோத்ரூ பண்ணுங்க. அதெல்லாம் கோத்ரூ பண்ணிட்டு நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். பட் என்ன ஏதுன்னே தெரியாமல் அவங்க சீரியலில் நடிக்கிறாங்க, நல்ல கேரக்டர், பாவம் அவங்க வந்து இந்த மாதிரி ஏமாந்து போயிட்டாங்க. இந்த இடத்துல வந்து யாரோ ஒரு வீடியோ அவங்கள நம்பி அவங்களுக்கு வீடியோ காலில் போயிருக்கிறாங்க, அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த அளவுக்கு வைரல் ஆகுது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராமில் இந்த மாதிரி ஆபாசமான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக நடக்கப்படுது. நிறைய பேர் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, லண்டன்லாம் போய் வேலை பண்ணுறாங்க. அவங்களோட வீடியோவும் இதே மாதிரி லீக் ஆகுது, அவங்களோட வீடியோவும் நிறைய பேர் பார்க்கப்படுது. அந்த வீடியோ வச்சு அவங்கள பிளாக்மெயில் பண்ணி லட்சக்கணக்கில் பணத்தை பிடுங்குறாங்க. அதை சார்ந்து நிறைய பேர் ஏமாந்து போய் தன்னோட மனைவி பார்த்துருவாங்களோ, தன்னோட குழந்தை பார்த்துருமோ, தன்னோட அப்பா அம்மா பார்த்துருவாங்களோ, தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்துருவாங்களோ, தன்னோட அக்கா தங்கச்சிங்க பார்த்துருவாங்களோன்னு நம்பி ஏமாந்து போய் தன்னைத்தானே மாற்றிக்கிறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி வீடியோ வைரல் ஆனதுனால. ஏன்னா அவங்க ஃபேமிலியிலேருந்து வந்த அந்த பேக்ரவுண்ட் அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய கிரைம் வந்து நடக்குது, இந்த மாதிரி ஸ்கேம் எல்லாம் நடக்குது. இதை சார்ந்து இன்னும் இது வரைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படலை. இதை சார்ந்து இன்னும் நிறைய பேர் ஏமாந்துட்டு தான் இருக்கிறாங்க. எனக்கு டெய்லியும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 கால் வந்துட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி ஏமாந்துட்டேன், இந்த மாதிரி மாட்டிக்கினேன், நான் டிரைவர் வேலை பண்ணுறேன், நான் கூலி வேலை பண்ணுறேன், நான் இங்கே எலக்ட்ரிஷியன் வேலைக்கு வந்திருக்கிறேன், நான் டீச்சரு, நான் லாயருக்கு படிச்சுட்டு இருக்கிறேன், நான் ஏஎஸ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இன்னும் ஒரு முடிவு கட்டல. ஆனால் இதே ஒரு பிரபலமாக இருந்தால், ஒரு நடிகையாக இருந்தாக்கா அவங்க வீடியோ வைரல் ஆன உடனே அவங்களுக்கு நிறைய பேர் நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. ஓகே ஃபைன், சப்போர்ட் பண்றது இயல்பான ஒண்ணு. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்திருக்கு அப்படின்னு. பட் அந்த பொண்ணை பத்தி நீங்க இவ்வளவு கன்சர்ன் பண்றீங்களே, அந்த பொண்ணு தன்னோட ஃபேமிலியை பத்தி அவங்க கன்சர்ன் பண்ணிருக்கணும். அந்த பிரைவேட் வீடியோ கால் போறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவை நினைச்சு பார்த்திருக்கணும், அவங்க தம்பியை நினைச்சு பார்த்திருக்கணும், அண்ணனை நினைச்சு பார்த்திருக்கணும், இல்ல அவங்க அம்மாவை நினைச்சு பார்த்திருக்கணும், இல்ல அவங்க நடிக்கக்கூடிய அந்த பிரபலமான சேனல் சிறுகடிக்க ஆசை அந்த சீரியல்ல நல்ல ஒரு கேரக்டர்லாம் நடிச்சுட்டு வராங்க. அந்த சீரியலுக்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு கெட்ட பேர் வந்திருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. சரி, அது ரியலா பண்ணாங்களா பண்ணலையா, அது ஃபேக்கா இல்ல ஏஐ ஜென்ரேட் பண்ண வீடியோவா, அது அப்பாற்பட்ட விஷயம். அது கோர்ட்டு முடிவு பண்ணிட்டோம், இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல முடிவு பண்ணிட்டோம். பட் இவங்களோட ஃபேஸ் வச்சு தானே இந்த அளவுக்கு கான்ட்ரவர்சி வந்திருக்கு. இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் எத்தனை பெரிய பெரிய நடிகைகளாக இருக்கிறாங்க, டார்கெட் பண்ணி வம்பிழுக்கிறாங்கன்னா என்ன காரணம்? இல்லை நீங்களாவது வாலண்டரியாக அந்த வீடியோவில் உங்கள் பேக்ரவுண்டில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். வீட்டில் உட்காந்துட்டு உங்கள் அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை ஹோட்டலோ தெரியல, பட் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு தெளிவாக பேசுகிறீங்க. சரிங்களா? முத்தம் கொடுக்கும் போது உங்கள் லிப் சீன் முன்னே வரும்போது அது ஏஐ இமேஜ் மாதிரி தெரியல. எக்ஸாக்ட்லி ஒரிஜினல் வீடியோ கண்டென்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. உங்களோட ஐப்ரோ ஒரிஜினல் வீடியோ மாதிரி தான் இருக்குது, உங்கள் லிப் மூவ்மெண்ட்டு ஒரிஜினல் வீடியோ மாதிரி தான் இருக்குது. உங்களோட உங்கள் பாடியை கண்டென்ட்டை பார்த்தாக்கா அதுவும் ஒரிஜினல் வீடியோ மாதிரி தான் இருக்குது. இதை வந்து இன்னும் ஆராய்ச்சி செய்து இது ஒரிஜினலாக இல்லை டூப்ளிகேட்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கோர்ட்டும் போலீஸும் தான் முடிவு பண்ணணுமே தவிர நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியாது. இது ஏஐ ஜென்ரேட் அப்படின்னு நீங்கள் போகிற போக்கில் அப்படியே போட்டு விட்டு போயிட்டீங்க. இன்றைக்கி பொதுமக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ பாவம் அந்த பொண்ணு பாவம் ஏஐ ஜென்ரேட்டில் பண்ணி இந்த மாதிரி அந்த பொண்ணை கேவலப்படுத்திட்டாங்களே, அப்போ ஏஐ சாஃப்ட்வேர் உள்ளே வந்தால் இந்த அளவுக்குலாம் அசிங்கப்படுத்துவாங்களா, இந்த அளவுக்குலாம் கேவலப்படுத்துவாங்களான்னு அந்த ஏஐ சாஃப்ட்வேரை பற்றி தான் நெகட்டிவாக திங்க் பண்ணுவாங்க. ஆனால் ஒரிஜினலாக இங்கே என்ன நடந்தது அப்படின்றத பொதுமக்கள் மறந்துடுவாங்க. தயவு செய்து உங்களோட சுயநலத்துக்காக இந்த மாதிரி புதுசாக வளர்ந்து வரக்கூடிய இந்த டெக்னாலஜி மேலே குறைய சொல்லி இந்த டெக்னாலஜி அழிக்க பார்க்காதீங்க. தயவு செய்து இது என்னோட அட்வைஸ். ஸ்ருதி நாராயண் இந்த வீடியோ வைரல், கிட்டத்தட்ட 14 மினிட்ஸ் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சோஷியல் மீடியாவில் இப்போ கூட அவைலபிளாக தான் இருக்குது.
ஸோ நான் வந்து அந்த வீடியோவை சில இடத்துல ஒரிஜினல் ஃபேஸை காமிக்க வேண்டிய சூழ்நிலை, ஏன்னா அது ஏஐ ஜென்ரேட் அப்படின்றாங்க. அப்போ ஒரிஜினல் வீடியோக்கும் ஏஐ ஜென்ரேட்டுக்கும் நான் மேட்ச் பண்ணி காமிக்கிறதுக்கு டெஃபினட்டாக நான் ஒரிஜினல் வீடியோ காமிச்சாகணும். தயவுசெய்து யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. மற்ற வீடியோ காமிக்கும் போதெல்லாம் அதை பிளர் பண்ணி தான் காமிப்பேன். ஏன்னா நாமளும் அக்கா தங்கச்சியும் கூட பிறந்திருக்கிறோம். அவங்க என்னதான் ஏஐ ஜென்ரேட்டர்னா கூட தன்னோட ஃபேஸை வச்சு அவங்க உருவம் வந்து வெளிப்படுத்தும் போது அது எல்லாருக்குமே ஒரு அசிங்கமான ஒரு விஷயம் தான். ஒரு ஆணா தன்னோட பெண்ணோட மானமரியாதையை காப்பாற்ற வேண்டியது எல்லா ஆண்களுக்கும் அந்த ரெஸ்பெக்ட் இருக்கு. பட் இதே வீடியோவில் தான் ஒரு ஆண் இந்த வீடியோவை எடுத்து இந்த வீடியோ இந்த மாதிரி வெளியிட்டதுனால எல்லா ஆண்களோட வர்க்கத்தையும் ரொம்ப சீப்பாக பார்க்குற ஒரு தருணம் இந்த இடத்துல ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இதே மாதிரி தான் இன்ஸ்டாகிராமில் நிறைய பெண்கள் வந்து அவன் நல்லவனா கெட்டவனா பணக்காரனா ஏழப்பட்டவனா பிச்சைக்காரனா எதுவுமே தெரியாது. ஒரு வாட்டி மாமா மச்சான் வந்துடுறாங்க, ஒரு வாட்டி அவங்களோட ஆதரவாக வராங்க, ஒரு வாட்டி அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக வராங்க, ஒரு வாட்டி ஏதோ ஒரு உதவி செய்கிறதுக்கு வராங்க. அந்த ஒரு தருணத்தில் இவன் நல்லவன், இவன் ரொம்ப தங்கமான மனுஷன் அப்படின்னு நிறைய பேர் வீடியோ காலில் பேச ஆரம்பிக்கிறீங்க. அந்த வீடியோ கால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு இன்றைக்கி இல்லை நாளைக்கு என்னைக்காவது ஒரு நாள் உங்களை பிளாக்மெயில் செய்கிறாங்க. பிளாக்மெயில் செய்து உங்ககிட்ட பணம் பறிக்கிறதுக்கு பார்ப்பாங்க, இல்லை உங்கள் உடம்ப சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ தயவு செய்து வீடியோ கால் உங்களுக்கு தெரியாத நபர் கூட வீடியோ காலில் போகாதீங்க. கண்டிப்பாக வீடியோ கால் ரெக்கார்ட் பண்ணலனா கூட நிறைய புது புது சாஃப்ட்வேர் மூலிமா இன்னைக்கு இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி உங்களை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தருணம் தான் ஸ்ருதி நாராயணுக்கு வந்து நடந்திருக்கு. இந்த ஸ்ருதி நாராயணுக்கு இந்த சம்பவம் நடந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளாக வைரல் ஆகிட்டு இருக்குதுன்னு வச்சிங்களேன். பட் இந்த வீடியோ எடுக்கப்பட்டது 2023 இல்லை 2025 போலீஸு தான் ஆய்வு செய்து இதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கணும், இல்லை கோர்ட்டு ஆய்வு செய்து ஒரு விளக்கத்தை கொடுக்கணும். இப்போ ஸ்ருதி வந்து அந்த நபர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அல்லது இந்த வீடியோ ஒரிஜினலாக ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம்ல இல்லை சோஷியல் மீடியாவில் எந்த பேஜில் இந்த வீடியோ ஃபஸ்ட் அப்லோட் ஆனது அவனோட ஐபி அட்ரஸை வச்சு அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அந்த நபருக்கு இந்த வீடியோ எங்கேருந்து கிடைச்சது, இது ஒரிஜினல் வீடியோவா இல்லை இது மாப்பிங் செய்யப்பட்டதா அப்படின்றது அந்த நபரை பிடிச்சாதான் அந்த ஐபி அட்ரஸை வச்சு அவனை ட்ராக் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அரெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு போலீஸ் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் ரொம்ப ஈஸியாக முடிக்கணும்னா ஸ்ருதி நாராயண் தான் சொல்லணும். இந்த வீடியோ நான் இவங்ககிட்ட தான் வீடியோ கால்லாம் பேசினேன். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஃப்ரெண்ட்லியாக கூட பேசியிருக்கலாம் நிறைய பேர் கூட. அந்த வருஷம் ஃபுல்லாக எத்தனை பேர் கூட வீடியோ காலில் பேசுனீங்க, அந்த ஹிஸ்ட்ரியை நீங்கள் போலீஸ்க்கு கொடுத்தீங்கன்னா அதை ட்ராக் பண்ணி இதில் யாரெல்லாம் இன்வால்மெண்ட் ஆகிருக்கிறாங்க, யாரெல்லாம் பேசுனாங்க, இந்த இடத்துல உண்மையிலே இந்த இவங்க லைவாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பேசின வீடியோவை ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி பிளாக்மெயில் பண்ணாங்களா அப்படின்றதையும் ஒரு கோணத்தில் அவங்க ஸ்கேன் பண்ணி அவங்க ஆராய்ச்சி பண்ணி இதோட விளக்கத்தை வந்து கண்டிப்பாக பொதுமக்களுக்கு அரசாங்கம் கொடுக்கும். ஏன்னா அரசாங்கத்துக்கு இப்போ புது டெக்னாலஜிலாம் வந்திருக்கு. அதை ஐடென்டிஃபை பண்ணி கண்டிப்பாக இது ஒரிஜினல் வீடியோவா இல்லை ஃபேக் வீடியோவா அப்படின்றத வந்து அவங்க உறுதிப்படுத்தி இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணவங்க மேலேயும் ஆக்ஷன் எடுப்பாங்க. இந்த வீடியோவில் ஸ்ருதி நாராயண் பேசினாங்க இல்லையா, அவங்களையும் கைது செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சமுதாய சீர்கேடுக்கு தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. நிறைய பெண்மை நீங்கள் இவங்கள விட்டுருங்க, நிறைய பெண்கள் தாயார் நம்ம தங்கச்சி அக்கா தங்கச்சி இவங்க எல்லா உடம்பும் எல்லாவோட பாடி வந்து ஒரே பேட்டர்னில் தான் இருக்கும். இவங்களை பார்த்தா அவங்க சொன்ன மாதிரி ஸ்ருதி சொன்ன மாதிரியே மற்றவங்களையும் நம்ம இப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு தோணும். பட் இவங்க இந்த மாதிரி கேவலமாக நடந்துக்கினதுனால இவங்க மேலேயும் சட்ட ரீதியாக சமுதாய சீர்கேடுன்ற பேரில் இவங்க மேலேயே நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரிஜினலாக இருந்தால் இல்லை உண்மையிலே ஃபேக்காக இருந்தால் உண்மையிலே அவங்களுக்கு நம்ம வருத்தத்தை தான் தெரிவிக்கணும். ஏன்னா அவங்களோட வீடியோ வந்து இந்த மாதிரி தவறான ஒரு முறையில் ஏஐ யூஸ் பண்ணி தவறாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ அந்த நபரை சீரியஸான தண்டனையை கொடுக்கணும். இந்த 3 வருஷம் 4 வருஷம் 10 லட்சம் 5 லட்சம் தண்டனை கொடுக்கறது இல்லை, லைஃப் லாங் இவங்க வந்து வெளியே வராத அளவுக்கு இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள், என்னோட ரெட்எக்ஸ் மீடியா சார்பாக வேண்டுகோள். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. இது ஒரிஜினலா இல்லை ஃபேக்கா இல்லை டூப்ளிகேட்டா, உண்மையிலே இவங்க ரியலாகவே இந்த வீடியோவை மாஃபிங் பண்ணியிருக்கிறாங்களா இல்லை ரியலாகவே அந்த வீடியோ காலில் இவங்க தானா ஸ்ருதி தானா அப்படின்றத வந்து பொதுமக்களாகிய நீங்கள் என்னோட கமெண்ட்டில் தெளிவாக கொஞ்சம் கமெண்ட் போட்டிங்கன்னா, உண்மையிலே அந்த வீடியோ ஃபேக்கா இல்லை ஒரிஜினலா அப்படின்றது உங்களோட கருத்தை கமெண்ட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா அடுத்த வீடியோவில் இதை சார்ந்து இன்னும் ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபஸ்ட் இந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த வீடியோ நிறைய சோஷியல் மீடியாவில் வைரல் ஆக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து சப்போர்ட் தெரிவிச்சிட்டு இருக்கிறீங்க. சப்போர்ட் தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் என்ன, இதில் என்னதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். எனிவே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருப்பீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே. நன்றி, வணக்கம்.